அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த அனைத்து நல்லோர் மீதும், குறிப்பாக சும்மா எனும் கடமை ஏற்று இங்கு குடிமிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவரப்பார். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இறைவன் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக எழுப்பப்பட்ட இந்த புதிய பள்ளிவாசலில் முதல் ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் ஒன்று கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பள்ளிவாசலை பற்றி இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அந்த பள்ளிவாசல்களில் அல்லாஹ்வை தவிர்த்து நீங்கள் வேறு யாரையும் அழைத்து பிரார்த்தனை செய்யாதீர்கள். பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமான, இறைவனை மட்டுமே வணங்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது. அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் பள்ளிவாசலில் வணங்கப்பட வேண்டும். பள்ளிவாசல்கள் என்கின்ற பெயரில் இறைவன் அல்லாதவர்களை அந்த இடத்தில் வணங்கினால் அது ஒருபோதும் பள்ளிவாசல்களாக ஆகாது என்பதைத்தான். பள்ளிவாசல்கள் என்றால் அங்கே அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் அழையுங்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் வணங்கப்பட வேண்டும். வேறு எந்த மனிதரையும் இறை அந்தஸ்துக்கு உயர்த்திவிடக் கூடாது, வேறு எந்த மனிதரிடத்திலேயும் கையேந்திவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த பள்ளிவாசல் எழுப்பப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை பற்றி நமக்கு சொல்லுகிற பொழுது, அஹப்புல் பிலாதி இலல்லாஹ், ஒரு ஊரில் இறைவனுக்கு மிக விருப்பத்திற்குரிய இடம் என்பது மஸாஜிதுஹா, அந்த ஊரில் உள்ள பள்ளிவாசல் தான். வஅபுதுஹா இலல்லாஹ், ஊரில் இறைவனுக்கு மிக விரும்பிக்குரிய இடம் என்பது அஸ்வப்புஹா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய கடை தெருதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இறைவனுக்கு மிக விருப்பமான, மிக பிடித்த இடம் என்பது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய பள்ளிவாசல்கள் தான். ஒரு ஊரிலேயே இறைவனுக்கு விருப்பத்திற்குரிய இடம், இறைவனுடைய அதிகமான கோபத்தை பெற்றுத் தரக்கூடிய இடம் என்பது ஊரில் இருக்கக்கூடிய கடை வீதிகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஏனென்றால் கடை வீதி என்பது அங்கே பல்வேறு பலதரப்பட்ட மக்களும் பல்வேறு சண்டைகளும் சச்சரவுகளும் பல பிரச்சனைகளும் தோன்றுகின்ற இடமாக அந்த இடம் இருக்கின்ற காரணத்தினால், பல குற்றங்களும் பொய்களும் நிலவக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கிற காரணத்தினால், அந்த கடை வீதி என்பது இறைவனுக்கு கோபத்திற்குரிய வெறுப்பிற்குரிய இடமாகவும் இறைவனுடைய நேசத்திற்கு விருப்பத்திற்குரிய இடம் என்பது ஊரில் உள்ள பள்ளிவாசல் தான் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ ஒரு மூமினுடைய இறை நம்பிக்கையாளருடைய விருப்பம் என்பது இறைவனுக்கு எந்த இடம் விருப்பத்திற்குரியதாக இருக்கிறதோ அந்த இடத்திலே அதிகமான தொடர்பை ஏற்படுத்துவதுதான் ஒரு மூமினுக்கு விருப்பத்திற்குரிய செயலாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அப்படியே தலைகீழாகத்தான் மக்களிடத்திலே, மனிதர்களிடத்திலே நிலைமை இருக்கிறார். பள்ளிவாசல் என்பது நினைத்தால் வரக்கூடிய இடமாகவும், கடை வீதி என்பது அதிகமான நேரத்தை மனிதர்கள் கழிக்கக்கூடிய இடமாகவும் தலைகீழாகத்தான் மனிதர்களிடத்திலே இன்றைக்கு நிலைமை இருக்கிறார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் தான் இறைவனுக்கு விருப்பத்திற்குரிய இடம், கடை வீதி தான் வெறுப்பிற்குரிய இடம் என்று சொல்லி காட்டினார்கள். கடை வீதிக்கு இன்றைக்கு எந்த ஒரு காரணமே இல்லை என்றால் கூட கடை வீதிக்கு சென்று வருவதை பார்க்கலாம். எந்த வேலையும் இருக்காது, எந்த காரணமும் இருக்காது, சும்மா பொழுதை போக்குவதற்காகவாவது போர் அடிக்குது, வீட்டில் சும்மாவே இருக்கிற மாதிரி இருக்குது, சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வரும்னு கடை வீதிக்கு சும்மாவாவது செல்லக்கூடிய நிலை இன்றைக்கு மக்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் மார்க்கம் எப்படி சொல்கிறது என்றால், நீங்க
சொல்லுவார்கள் என்று இறைவன் நற்பணிதர்களை பற்றி குர்ஆனிலே பேசுகிறார். நாம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது, இறைவன் சொல்லுகின்ற இந்த நல்லடியார்களுடைய பண்புகளை பெற்றிருக்கிறோமா? இறைவனுக்கு விருப்பத்திற்குரிய இடமாக இருக்கின்ற பள்ளிவாசல்களை அதிகமாக நேசித்து நம்முடைய வருகையை, நம்முடைய பதிவுகளை பள்ளிவாசல்களை நோக்கி அதிகமாக நாம் புறப்பட்டு வருகின்றோமா? யோசித்து பாருங்கள். இறைவன் எந்த இடத்தை வெறுப்பதாக சொல்லுகிறாரோ அந்த இடத்திற்கு அதிகமாக செல்கின்றோம். அந்த இடங்களில் நம்முடைய தொடர்புகளை ஏற்படுத்துகின்றோம். அந்த இடத்திலே காரணமே இல்லை என்றாலும் கூட சும்மா சுற்றிவிட்டாலும் வருகின்றோம். பள்ளிவாசலுக்கு மக்களுடைய வருகை என்பதை குறைந்து கொண்டிருக்க, பள்ளிவாசல் விரும்பி கட்டிட்டா போல பள்ளிவாசலை கட்டிட்டோம், பள்ளிவாசல்கள் மக்கள் நிரப்புகின்ற அளவுக்கு இருக்கிறது. பள்ளிவாசலுடைய திறப்பு அன்றைக்கு மக்கள் எல்லாம் அதிகமாக வந்துவிட்டார்கள். ஒவ்வொரு சும்மாவிலேயும் பள்ளிவாசலிலே மக்களுக்கு இடம் பற்றவில்லை. இது பள்ளிவாசலுடைய நிலைமை கிடையாது. வாரம் வாரம் பள்ளிவாசலுக்கு வரணும்னு நான் சொல்றேன். ஒவ்வொரு நாளும் காலையிலேயும் மாலையிலேயும் ஐவேளை தொழுகைகளிலேயும் பள்ளிவாசல் என்பது உயிரோட்டமாக இருக்க வேண்டும். மக்களுடைய வருகையினால் பள்ளிவாசலுக்கு நிரம்ப வேண்டும். மக்கள் பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்ப இன்றைக்கு பள்ளிவாசல்களிலே நம்முடைய தொடர்பு இப்படி இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதனால் என்னென்ன நன்மை யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் தவத்தஅ ஃபஅஹ்ஸன வுது, யார் அழகிய முறையில் உழு செய்து சும்ம கரஜ ஆமிதன் இல ஸலாத், பிறகு தொழுகையை நாடி தொழப்போகணும்னு வீட்டிலிருந்து புறப்பட்டு பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ, வந்து தொழுகையை எதிர்பார்த்து பள்ளிவாசலில் அமர்கிறாரோ, ஃபஇன்னஹு ஃபீ ஸலாத்தி மா கான யஅபது இலா ஸலாத், அவர் அந்த வேளை தொழுகையை அடைகிற வரை தொழுபவராகவே கருதப்படுவார். முன்கூட்டியே பள்ளிவாசலுக்கு வந்து அமர்ந்து பள்ளிவாசல்ல தொழுகை நேரம் வருகின்ற வரை காத்து நீங்கள் அமர்ந்திருந்தால் போதும், வேற எதுவுமே செய்ய தேவையில்லை. சும்மா உட்கார்ந்திருந்தாலே தொழுது கொண்டிருக்கின்ற நன்மை. ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் ஒரு 15 நிமிடம் முன்கூட்டியே வருகை வந்து சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்க. தொழுகை எப்போது வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொழுகையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொழுகைக்காக முன்கூட்டியே நேரம் ஒதுக்கி வந்து பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் அமர்ந்திருக்கின்ற நேரம் கூட நீங்கள் தொழுது கொண்டிருப்பவர்களாக கருதப்படுகிறது. நாம நேரம் வந்து சும்மா உட்கார்ந்தோம்னா அந்த 15 நிமிடம் நாம நின்று வணங்கினால் எவ்வளவு நன்மை கிடைக்கும், அவ்வளவு நன்மை அல்லாஹ் எழுதுவோம். 15 நிமிடம் நின்று வணங்குவது என்பது நோன்பு காலத்தில் இரவு தொழுகையில தான் பார்க்க முடியும். 15 நிமிடம் யாராவது நின்று வணங்குவோமா? 5 நிமிஷத்துல தொழுகையை முடிச்சா போதும்னு விழுந்து விழுந்து எழுந்திருச்சிருவோம். 15 நிமிடம் நின்று வணங்கினால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ, அந்த 12 நிமிடத்துக்கு முன்பு தொழுகையை எதிர்பார்த்து வந்து நீங்கள் அமர்ந்திருந்தால் போதும், அந்த நன்மை அல்லாஹ் தருவதாக சொல்லி காட்டுகிறார். இன்னும் அந்த இடத்துல அமர்ந்திருக்கின்ற நேரம் எல்லாம் மாணவர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹும் அர்ஹம்ஹு, இறைவா இவருக்கு அருள் புரி. அல்லாஹும் மக்ஃபிர் லஹு, இறைவா இவருடைய பாவத்தை மன்னித்து விடு. அல்லாஹும் துப் அலைஹி, இறைவா இவருக்கு தௌபாவை வழங்கு என்று நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடி அல்லாஹ்விடத்திலே நாம் உட்கார்ந்திருக்கின்ற காலமெல்லாம் மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். எவ்வளவு பெரிய நன்மை! பள்ளிவாசலுக்கு வந்தாலே இந்த நன்மை கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. பள்ளிவாசலுக்கு வந்தால்தான் சும்மா அமர்ந்தால் கூட அதற்கும் நன்மை, அதற்கும் மலக்குமார்களுடைய பிரார்த்தனை, அதற்கும் தொழுகையினுடைய நன்மையை போன்று நமக்கு பதியப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்ப இவ்வளவு பெரிய நன்மையினுடைய ஊற்றாக இந்த பள்ளிவாசல் என்பது விளக்குகிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்திலே சொல்லுகிற பொழுது, மன் தலா இலல் மஸ்ஜிதி வ வராஹ, யார் ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசலுக்கு காலையிலேயும் மாலையிலேயும் சென்று வருகிறாரோ, அஅத்தல்லாஹு லஹு ஃபில் ஜன்னா நுஸூலன் கபுல்லமா மதா வராஹ, காலையிலேயும் மாலையிலேயும் அவர் செல்லுகின்ற நேரமெல்லாம் அல்லாஹ் அவருக்காக சொர்க்கத்தின் ஒரு இருப்பிடத்தை, மாளிகையை தயார் செய்கிறார். எப்பதான் நம்ம காலையிலேயும் மாலையிலேயும் பள்ளிவாசலுக்கு போகிறோமோ, அந்த போகிற நேரத்தில் எல்லாம் நமக்கான ஒரு மாளிகை அல்லாஹ்விடத்துல சொர்க்கத்துல தயார் செய்யப்படுகிறது. யோசித்து பாருங்க. சொர்க்கம்ங்கிறது சாதாரணமான விஷயமா? இன்னைக்கு இந்த உலகத்துல நாம வாழக்கூடிய
பாருங்க, கற்பனை செய்து பாருங்க. தங்கத்தை எடுத்து இந்த உலகத்திலே அதிகமாக மனிதன் விரும்புகின்ற ஒரு இன்பங்களில் மனிதன் ஆசைப்படுகின்ற சொத்துல தங்கம் ஒரு மிக முக்கியமானது. இந்த தங்கம் 8 கிராம் ஒரு பவுன், 8 கிராம் தங்கத்தை ஒரு பவுன். அது இன்றைய மதிப்புக்கு 50,000 தாங்கிடுது. ஒரு பவுன் தங்கம் வாங்கணும்னா 50,000 தாங்குது. இந்தியாவுல மட்டும் எவ்வளவு தங்கம் இருக்குது என்பதை அளவீடு செய்கிறார்கள். இந்தியாவுல மட்டும் தங்கம் 800 டன் அளவுக்கு இருக்குது. 700-800 டன் அளவுக்கு இருக்கிறாங்க. டன் கிலோ இல்ல டன். அப்ப அதுக்கு மதிப்பு போட்டு பாருங்க. வெறும் 8 கிராம் 50,000னா 800 டன் நம்பர்ல அடக்க முடியுமான்னு அவ்வளவு மதிப்பு இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்கத்துக்கு மட்டும். நம்ம உலகத்துல எவ்வளவு தங்கம் இருக்கு அதுக்கு நம்ம மதிப்பு போட்டு அதை பணமாக்கி அது இல்லாம நீ எத்தனை வழங்குறதுக்கு வயிறோ பயிரோடையோ நிலம் எல்லாத்தையும் வித்து காசாக்கி அதை நீங்க கொட்டுனாலும் சரி சொர்க்கத்துல ஆராடி இறக்கலாம் முடியாது. அப்ப இவ்வளவு பெரிய மதிப்பு மிக்க இடத்துல அல்லாஹ் ஒரு மாளிகையை நமக்கு தரங்கிறான்னா சாதாரணமான விஷயம். அதை எதுக்கெல்லாம் சொல்றான்? நீ காலையே மாலையே பள்ளிவாசலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு நீங்கள் ஆஜராகிறீர்கள் என்றால் நீங்கள் வருகின்ற நேரம் எல்லாம் செல்லுகின்ற நேரம் எல்லாம் உங்களுக்கான மாளிகை சொர்க்கத்திலே தயார் செய்யப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே, அதை விரும்புகிறோம். சாதாரண ஒரு அற்ப ஆஃபர் இந்த உலகத்துல கிடைச்சிச்சுன்னா அதுக்கு எவ்வளவு போட்டி போடும். துணிக்கடையில ஆஃபர் போட்டுட்டா நம்ம சமுதாயம் அங்கதான். துணிக்கடை ஆஃபர், ஒரு புடவை வாங்கினா இன்னொரு புடவை ஃப்ரீ, 2 சட்டை வாங்கினா ஒரு சட்டை ஃப்ரீ. சரி, பெருநாள் 2 மாசம் கழிச்சு வந்தாலும் சரி, 1 மாசம் கழிச்சு வந்தாலும் சரி, இப்பயே வாங்கி வச்சிருவோம். அதுல போட்டி போட்டு நம்ம சமுதாயமே அங்கதான். ஒரு சட்டைக்கு போட்டி போடுறோம். இவ்வளவு பெரிய மாளிகையை சொர்க்கத்துல அல்லாஹ் தயார் செய்யணும்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு இங்க உலகத்துல நம்ம போட்டி போடலை. வணக்க வழிபாடுகள் ஆர்வம் காட்டலை. பள்ளிவாசலுக்கு வருவதற்கு முயற்சிகளை செய்யவில்லையே. அப்ப நம்முடைய ஈமான் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நாம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் இந்த பள்ளிவாசலுடைய நன்மைகள் எவ்வளவுனா, வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு வரோம், வீட்டிலே ஒழு செஞ்சாச்சு, ஒழு செய்து விட்டு பள்ளிவாசலை நோக்கி நாம் வருகின்ற எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் நாம காலை எடுத்து ஒரு காலை எடுத்து வச்சோம்னா நம்ம ஒரு பாவத்தை அல்ல மன்னிக்கிறோம், ஒரு நன்மை அல்ல உயர்த்துறோம். இன்னொரு காலை நீங்க எடுத்து வச்சீங்கன்னா இன்னொரு பாவத்தை அல்ல மன்னிச்சு இன்னொரு நன்மை அல்ல உயர்த்துறோம். இப்படி எத்தனை தடவை நம்முடைய கால்களை எடுத்து எடுத்து வைக்கின்றோமோ அத்தனை தடவையும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நம்முடைய நன்மைகள் உயர்த்தப்படுகிறது. எவ்வளவு பெரிய நன்மை! இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பள்ளிவாசலுக்கான நன்மையாக நமக்கு தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எல்லாத்துக்கும் மேல நாளை வறுமை நாள் நம்முடைய தலைக்கு அருகாமையில சூரியன் நிறுத்தப்படும். இன்னைக்கு பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால இந்த சூரியன் இருக்கு. கிட்டத்தட்ட 12,96,00,000 கிலோமீட்டர் இருக்கிறாங்க. அவ்வளவு தொலைவுக்கு அப்பால இந்த சூரியன் இருக்கு. அந்த சூரியனுடைய வெப்பத்தை நீங்க தாங்க முடியாது. அது சம்மர் கோடை காலம் இப்பதான் ஆரம்பிக்குதுங்கிறாங்க. அதுக்குள்ளே நம்மளால தாங்க முடியாது. இந்த வெப்பம் இந்த கோடை காலத்தை எப்படி கழிக்க போறோம் தெரியலையே. நோம்பு வேற வருது. அது கரெக்டா சம்மர்ல நோம்பு வருது, என்ன ஆக போகுதோ தெரியலையே. இப்பயே எல்லாருக்கும் கவலை ஆரம்பிச்சிருச்சு. எங்க இத்தனை பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியன், அந்த சூரியன் தலைக்கு அருகாமையில நிறுத்தப்படும். ஒவ்வொரு மனுஷனும் இயற்கையில தத்தளிப்பான். இந்த நேரத்தில் 7 சாராருக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசி நிழலை தருவதாக சொல்றாங்க. அந்த 7 சாரார்ல ஒருத்தவங்க யாருன்னா யாருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்கிறதோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் அரிசியினுடைய நிழலை தருவதாக
பார்க்க வேண்டும். எவ்வளவு பெரிய நன்மைகள்! இந்த நன்மைகளை எல்லாம் பள்ளிவாசலை மையமாக வைத்து அல்லாஹ் தருகிறான். இந்த கூலிகளை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்கிறோமா? அதனால்தான் இந்த இடத்தை இறைவனுக்கு விருப்பத்திற்குரிய இடம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றார். இவ்வளவு கூலிகள் அல்லாஹ் தரான்னா அல்லாஹ்வுக்கு விருப்பத்திற்குரிய இடம், கோபத்திற்குரிய இடம் கடைவி. ஆனா கடைவீதிக்கு இன்றைக்கு நாம அலைகிற அலட்சணம், போகிற நேரமும், போகிற எத்தனை முறை போகிறோம். ஆனா இறைவனுடைய விருப்பத்திற்குரிய இடத்திற்கு நம்முடைய நேரத்தை, நம்முடைய நாட்களை நம்ம ஒதுக்குவது கிடையாது. சும்மாவுக்கு மட்டும் வருவதை பற்றி இந்த வசனங்கள், இந்த நெத்தைகள் பேசல. ஒவ்வொரு நாளும் சொல்ல, ஒவ்வொரு நாளும் காலையிலே மாலையிலையும் யாரெல்லாம் வந்துவிட்டு செல்கிறார்களோ அனைவருக்குமான கூலியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவை இந்த கூலிகளை நாம எதிர்பார்க்கக்கூடியவர்களாக, அந்த நன்மைகளை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மேலதிக தகவலை கலந்து கொள்கிறோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசல்களுடைய நன்மைகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த ஒரு சில தகவல்களை இந்த பள்ளிவாசல்களுடைய நன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னதை போல ஒரு சில எச்சரிக்கைகளையும் சட்டங்களையும் நமக்கு சொல்லியிருக்கிறார். முதல் எச்சரிக்கை என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நாள் சொல்லுகிறார்கள், நான் விரும்புகின்றேன். என்ன விரும்புகிறேன்? வாக்கு சொல்லப்பட்டு யாரெல்லாம் பள்ளிவாசலை நோக்கி வரவில்லையோ, நாங்கள் தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஹய்யா அலல் ஸலாத், ஹய்யா அலல் ஃபலாஹ், தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று வாக்கிலே தொழுகைக்காக பள்ளிவாசலை நோக்கி வர வைப்பதற்காக அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டு யாரெல்லாம் பள்ளிவாசலுக்கு வரவில்லையோ, ஆண்கள் எல்லாம் பள்ளிவாசலில் பங்கெடுக்கவில்லையோ, அவர்களுடைய வீட்டோடு அவர்களை கொளுத்தி விடலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படியான கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தப்பட்டார். ஆனால் பொழுது ஆண்களுக்கு பள்ளிவாசலுக்கு வருவது என்பது வலியுறுத்தப்பட்டது மார்க்கம். அப்படி வலியுறுத்தப்பட்ட அந்த காரியத்தை செய்யாம தொழுகைக்கு வாங்க சொல்லப்படுது. அதை அலட்சியப்படுத்திட்டு யாரெல்லாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களை நான் வீட்டோடு கொளுத்திடலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. இவ்வளவு பெரிய எச்சரிக்கை. வாங்க சொல்லப்படுது, தொழுகைக்காக அழைக்கப்படுது. தொழுகையே வறுமையினுடைய வெற்றியின் முதல் படி. அந்த வெற்றியை நோக்கி அழைக்கப்படுகிற பொழுது வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருப்போம், டிவியை பார்த்துட்டு இருப்போம், சும்மா பேசிக்கிட்டு இருப்போம், டீ கடையில் உட்கார்ந்துட்டு இருப்போம், வீட்டுல நான் நண்பர்களோடு வெட்டியா பேசிக்கிட்டு இருப்போம். இது ஏதாவது ஒரு நடக்கும். இப்படி ஏதாவது ஒண்ணு பங்கெடுத்தா அவங்க அந்த வீட்டோடு சேர்த்து கொளுத்தி விடலாம் என்று நான் விரும்புகிறேன். அல்லாஹ் சொல்றாங்க. இவ்வளவு பெரிய எச்சரிக்கை இதில் அடங்கி இருக்கிறது என்பதை உணர வேண்டும். அப்ப பள்ளிவாசலோடு நம்முடைய தொடர்பை மேம்படுத்தி, பள்ளிவாசலோடு நம்முடைய ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசல்ல நம்முடைய வருகையை பதிவு செய்ய வேண்டும். பள்ளிவாசலுடைய அழகு எதுல இருக்குதுன்னா, மக்கள் அதிகமாக பள்ளிவாசலுக்கு வந்து பள்ளிவாசலுக்கு உயிரோட்டமாக இருப்பதுலதான் பள்ளிவாசலுடைய அழகு இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல என்ன அலங்காரம் இருந்துச்சு பள்ளிவாசல் சொல்லுவாங்க. திறந்த வெளிதான், ஒரு சுற்றுச்சூழல் தான், படுத்தரை தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழைய காலத்திலே சஜிதா செய்தால் அவங்க நெத்தில சேராகும், சேர்த்துலதான் அவங்க சஜிதா செய்யும். அப்படியான ஒரு பள்ளிவாசல தான் அல்லாஹ்வுடைய தூதரவர்களுடைய காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிய அந்த மஸ்ஜித் நபவி இருந்தது. ஆனா அது அவ்வளவு அழகாக இருந்தது. ஏன்? ஒவ்வொரு வேளை தொழுகையிலையும் மக்கள் அலைமோதினார்கள். ஆண்கள் பெண்கள் என்று பள்ளிவாசலிலே தங்களுடைய வருகையை பதிவு செய்தார்கள். வாங்க சொல்லப்பட்டு விட்டால் சுண்ணத் தொழுவதற்காக பள்ளிவாசலுடைய தூண்களை சுற்றுலாவாக அமைப்பதற்காக ஒவ்வொரு தூண்களை நோக்கி சஹாபாக்கள் படையெடுத்தார்கள். சுபஹ் தொழுகையிலே பெண்கள் எல்லாம் தங்களுடைய ஆடைகளை போர்த்திக் கொண்டு வந்து தொழுதிருக்கிறார்கள் என்கின்ற ஹதீஸை பார்க்கிறோம். ஒவ்வொரு வேளை தொழுகையிலேயும் ஆண்களும் பெண்களும் படையெடுத்து வந்து பள்ளிவாசலை நிரப்பியதில்தான் சேர்த்து
பள்ளிவாசல்களை பொறுத்தவரையில தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். தூய்மையாக பள்ளிவாசலை வைத்திருப்பதற்கு கட்டளையிடுகிறார்கள். பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அசுத்தங்களை வெளியேற்றுவது மறுமையில நமக்கான கூலிகளாக தரப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள். இப்படி ஏராளமான சட்டதிட்டங்களும் பள்ளிவாசல் தொடர்பாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அனைத்தையும் பேணி நம்முடைய பள்ளிவாசலோடு நாம தொடர்பை ஏற்படுத்த